டெல்லியிலேயும் மாணவர்கள் தொடர் போராட்டம், அது தமிழகம் இந்தியா முழுவதும் இருக்குது. இங்கே மதுரையிலையும் போராட்டம் நடத்துகிறாங்க. இது எப்படி சார் பண்ண? இல்லை, மாணவர் போராட்டத்தில் நம்மளுடைய நிலைப்பாடை முதல்ல சொல்லுங்கள். என்னென்னா, கண்டிப்பாக வந்து மாணவர்கள் மீது டெல்லியில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கண்டனத்தை கடுமையாக பதிவு செய்யணும். ஏன்னா அது அறவழியில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அங்கே காவல்துறையார் நடத்திய தாக்குதலுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம். அதே நேரத்தில் நம்மளுடைய நிலைப்பாடையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. நீட்டு தேவையற்றது, நீட்டு வேண்டாம், அது மாணவர்களுக்கு பெற்றோருக்கும் அதிக சுமையை தான் கொடுக்கும், அதனால எந்த வித பயனும் இல்லைன்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீட்டு வேண்டான்றதான் நம்ம நிலைப்பாடு. அதில் நிறைய இடத்துல வேறு வேறு கோரிக்கைகள் இருக்குது. இப்போ டெல்லியில் அவங்க பேசுகிறது வந்து நீட்டை வந்து சீரமைக்கணும், நீட் பரீட்சையை, நீட் எக்ஸாமை சீரமைக்கணும், அதில் ஒரு சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறது. அதே நேரத்தில் அரசு சார்பாக இங்கே தமிழகத்தில் நடக்கும் போராட்டங்களுக்கு, அறவழியில் நடக்கும் போராட்டங்களுக்கு முழு அளவில் பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு தேவையான அனுமதியும் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து டெல்லியை ஃபாலோ பண்ணி ஒரு சில இடங்களில் அவங்க வந்து நீட்டு சீரமைக்கணும்னு போராடுறாங்க, ஒரு சில பேர் நீட்டு வேண்டான்னு சொல்லி போராடுறாங்க. ஸோ நம்மளுடைய நிலைப்பாடு இதுதான். அதே நேரத்தில் அவங்க இங்கே தமிழகத்தில் நடைபெற்ற அனைத்து போராட்டங்களையும் அங்கங்கே வந்து கண்டிப்பாக எங்கெங்கே அனுமதி கேட்டாலும் அதை கொடுத்து அவங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை.